viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலையும் டேண்ட்ரஃபையும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிட முடியும். வாங்க இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது 1 லிட்டர் இருக்குது. சோத்துக்கத்தால் இந்த சைஸில் எடுத்துக்கிங்க. சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கிங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிங்க. மருதாணி இலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிங்க. வேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிங்க. வெந்தயம் 20 கிராம். கருஞ்சீரகம் 30 கிராம் எடுத்துக்கிங்க. மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 10 நெல்லிக்காய் எடுத்துக்கிங்க. அவுரி இலை பவுடர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் 50 கிராம் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ பவுடர் 50 கிராம் எடுத்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வேப்பிலை, கறிவேப்பிலை, மருதாணி, சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, கத்தாழையை நடுவில் இருக்கிற ஜெல்லை மட்டும் நல்லா 7-8 தடவை கழுவி எடுத்துக்கிங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையாக கிடச்சா இலையாக யூஸ் பண்ணுங்கள். நான் பவுடராக யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி அவுரி இலையாக கிடச்சா இலை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா பூவாக யூஸ் பண்ணுங்கள். நான் செம்பருத்தி பூ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த தேங்காய் எண்ணெயே கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் சரியாக அரைப்படாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சோம்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இதில் நெல்லிக்காய் மட்டும் இன்னும் சேர்க்காமல் இருக்கும். நெல்லிக்காயில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நல்லாவே அரைப்பட்டுருச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொதப்பாக அரைச்சா போதும். இப்போ எண்ணெயை அடுப்பை காய வச்சுக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அரைச்ச விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். சலசலப்பு சத்தம் அடங்குற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை காய்ச்சணும்.
ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க தலையை வாரம் 2 தடவை கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும். இந்த எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்போ ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேண்ட்ரஃப்பும் நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும். முடி ஆரோக்கியமாக இருக்க நம்ம டயட்டில் சத்தான உணவுகளை சேர்த்துக்கணும். தினமுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். பால், தயிர், மோர் சேர்க்கணும். கருவேப்பிலை ஜூஸ் சேர்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். அது மாதிரி முருங்கைக்கீரை சூப்பை போட்டு குடிக்கலாம். வேர்க்கடலை அவிச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சில்லு பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடியை காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது முடிக்கு ரொம்ப கெடுதி. சலசலப்பு சத்தம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அரைச்ச விழுதை நீங்கள் வேஷ்டி துணியில் கூட போட்டு கட்டி வச்சிடலாம். எண்ணெய் ஃபுல்லாக சொட்டு சொட்டாக கீழே இறங்கிடும். அப்புறமேலு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா ஈஸியாக எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். எண்ணெய் நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணி முடித்த பிறகு பார்த்தோம்னா 700 ml தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு எவ்வளவு ஹெர்பல் ஹேர் ஆயில் கிடைக்குதோ அதே அளவுக்கு கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஆயில் ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.